ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ, இந்த லாஸ்ட் 2 டேஸ் ஆக்சுவலி இன்னைக்கு வந்து மார்க்கெட் ஹாலிடேஸ். ஸோ, நேத்து வந்து ஒரு செல்லிங்கோட தான் க்ளோசிங் வச்சிருந்தாங்க. ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் தான் எதிர்பார்த்த மாரி நடந்தது. ஸோ, இப்போதைக்கு வந்து பார்க்கும்போது டவ் ஜோன், நாஸ்டாக் வந்து நேத்து வந்து நெகட்டிவா க்ளோசிங் வச்சிருந்தாங்க. இன்னைக்கு வந்து பாசிட்டிவா ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ, அதனால நாளைக்கு வந்து ஓப்பனிங் அப்படிங்கிறது பாசிட்டிவ் கேப் அப்பா இருக்குமா? இல்ல ஃப்ளாட் ஓப்பனிங்குமா இருக்குமா? அப்படின்றது வந்து ஒரு டவுட் தான். அண்ட் வந்து இந்தியா வந்து ஈரான்ல இருக்க நம்ம இந்தியன்ஸ்க்கு வந்து ஒரு எச்சரிக்கை குடுத்துருக்காங்க. சீக்கிரமா வந்து எவாக்குவேட் ஆகி இந்தியாவுக்கு வந்துருங்க. எவ்வளோ சீக்கிரம் உங்களால வர முடியுமோ, அவ்வளோ சீக்கிரம் வாங்க அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து இந்த மாதிரியான குளோபல் நியூஸஸ் வந்து கொஞ்சம் வேற மாரி தான் போயிட்டுருக்கு. இப்போ கரண்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, யூரோப்பியன் கான்டினென்ட்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நேட்டோ அப்படின்றது வந்து அந்த யூரோப் அண்ட் யுஎஸ் எல்லாமே இருக்கிறது. ஓகேங்களா? ஆக்சுவலி இப்படி இந்தியாவுக்கு, ரஷ்யாவுக்குலாம் பிரிக்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். அதே மாரி நேட்டோ அப்படின்னு சொல்லி யூரோப்பு, உக்ரைன், இஸ்ரேல் இவங்கலாம் சேர்ந்து இருக்கிற ஒரு இது. ஸோ, அதில வந்து இப்போ யூரோப் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நேட்டோல இருக்க ஒரு நாடு இன்னொரு நாட வந்து எடுத்துக்கிறேன்னு சொல்றது வந்து ஒரு அத்துமீறல். அது வந்து வேர்ல்டோட இறுதி அப்படின்ற மாரி, உலகத்தின் இறுதி அப்படின்ற மாரி ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ, யார் யாரெல்லாம் ட்ரம்ப்புக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்களோ, இப்பலாம் வந்து அவங்க ட்ரம்ப்புக்கு வந்து அகைன்ஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ, இந்த மாரி தான் வந்து குளோபல் நியூஸஸ்லாம் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ, ஃபர்தரா நிஃப்டியோட லெவல்ஸ் என்ன? நாளைக்கு என்ன மாரி மார்க்கெட் இருக்கும்? அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி, உங்களுக்காக யூஸ்ஃபுல் கன்டென்ட் போடுற உங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமிய இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிஃப்டிக்கு வந்து அந்த 25,800 அப்படிங்கிறது ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ட்டா கீப் ஆன் மூவ் ஆயிட்டே இருக்கு. ஓகேங்களா? அந்த ரெசிஸ்டன்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கர் ஆயிட்டே இருக்கு. ஸோ, நேத்து கூட வந்து அந்த ரெசிஸ்டன்ட் டச் பண்ணிட்டு தான் மறுபடியும் செல் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ, அதனால நாளைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, 25,800 அப்படிங்கிறது மேஜர் ரெசிஸ்டன்ட். இப்போ வந்து 25,600 அந்த ரேஞ்சில இருக்கு. 650ல க்ளோசிங்கு. ஸோ, 150 பாயிண்ட்ஸ் வந்து மேல அப் ஆனாலுமே 800 வந்து ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ட்டா ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ, கீழ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 500 நோக்கி தான் அது வருது. ஸோ, அந்த ஒரு 300 பாயிண்ட்டுக்குள்ளேயே தான் வந்து மொமெண்டம் சைட்வேஸ் பில்டப் ஆயிட்டு இருக்கு. ஒரு வந்து லோயர் ஹை ஃபார்மேஷன் தான் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ, அதனால செல்லிங் போறதுக்கும் பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஸோ, பார்க்கலாம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, நாளைக்கு இன்ட்ராடேக்கு ரெசிஸ்டன்ட் 25,800 அத பிரேக் பண்ணுச்சுன்னா 25,900 கீழ சப்போர்ட் 25,500 ஓகேங்களா? இது வந்து நிஃப்டியோட லெவல். ஸோ, பேங்க் நிஃப்டி வந்து நேத்து வந்து அவனோட மொமெண்டம் வந்து கொஞ்சம் பாசிட்டிவா க்ளோசிங் வச்சிருக்கான். ஸோ, ஆனா அவனும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி லோயர் ஹை ஃபார்மேஷன் தான். ஸோ, லோ வந்துட்டு ஒரு ஹை போயிட்டு திரும்ப லோக்கு இண்டிகேஷன் ஆயிட்டு இருக்கான். மேபி நாளைக்கு ஹை ஆக ஆரம்பிச்சுச்சு அப்படின்னா, ஒரு அப் ட்ரெண்ட் மொமெண்டமா அது சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? மொமெண்டம் வந்து இப்போதைக்கு கன்ஃபார்ம் கிடையாது. பேங்க் நிஃப்டில அவன்ல வந்து கன்ஃபர்மேஷன் இன்னும் கிடைக்கல. எந்த ட்ரெண்ட் போறான் அப்படின்னு. ஐடி ஐடி வந்து அந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழ வந்திருக்கான். ஓகேங்களா? ஸோ, ஆக்சுவலி இத வந்து நம்ம இன்னும் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த லோக்காக கொஞ்சம் மாடிஃபை பண்ணலாம். ஸோ, அப்படி பார்க்கும்போது அவன் வந்து இன்னும் ட்ரெண்ட் லைன்ல தான் இருக்கான். இன்னும் கிளியர் பிரேக் அவுட் கீழ எடுக்கல. ஓகேங்களா? ட்ரெண்ட் லைன்லயே தான் சுத்திட்டு இருக்கான். ஆனா, அவன் வந்து மேல ஏறுறான் அப்படிங்கும்போது 38,700 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா, கண்டிப்பா வந்து ஒரு நல்ல ஹை வந்து திரும்ப போறதுக்கு சான்சஸ் இருக்கு ஐடில. ரிலையன்ஸ் வந்து கீப் ஆன் அந்த அவனும் வந்து பார்த்தீங்கன்னா, லோயர் ஹை ஃபார்மேஷன்ல தான் இருக்கான். ஸோ, டவுன் ட்ரெண்ட்ல இருக்க எல்லாருமே வந்து லோயர் ஹை ஃபார்மேஷன் தான். ஸோ, இப்போதைக்கு இருக்க லெவல் ஓகே. அவன் இன்கேஸ் கீழ இறங்குனான் அப்படின்னா, 1420 வரைக்கும் ஃபால் ஆக பாசிபிலிட்டீஸ் இருக்கு ரிலையன்ஸ்ல. ஸோ, ரிலையன்ஸ் எல்லாமே நல்ல கரெக்ஷன்ல தான் இருக்கான். ஹெச்டிஎஃப்சி பேங்க் கீழ உடைச்சிட்டாங்க. ஓகேங்களா? ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அவன் மேல அந்த லெவல வந்து அதாவது 938 அப்படிங்கிற லெவல வந்து சஸ்டெயின் பண்ணிட்டே இருந்தான். இப்ப என்னடான்னா அத உடைச்சிருக்கான். ஸோ, உடைச்சிருக்கான் அப்படிங்கும்போது, இப்போ வந்து 925 ஸோ, இன்கேஸ் நாளைக்கு கேப் அப் ஆனாலுமே 938 வந்து ரெசிஸ்டன்ட் தான். ஸோ, நெக்ஸ்ட் சப்போர்ட் வந்து 913ல தான் இருக்கு அவனுக்கு ரிலையன்ஸ். ஸோ, அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா, அடுத்த மேஜர் சப்போர்ட்டா வந்து 890 அந்த ரேஞ்சில தான் மேஜர் சப்போர்ட்டே இருக்கு. ஓகேங்களா? இதுதான் வந்து ஹெச்டிஎஃப்சியோட லெவல். ஹெச்டிஎஃப்சி வந்து டவுன் ட்ரெண்ட் போற மாரி இருக்கான். ஸோ, அதில வந்து பார்த்து இருந்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. நெறைய பேர் ஓகே நாளைக்கு வந்து என்ன மாரி மூவ்மெண்ட் குடுக்குறாங்க, மார்னிங் மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்றத பொறுத்து தான் நாளைக்குரிய மூவ்மெண்ட் வந்து நம்மளால வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே. நாளைக்கு என்ன நடக்குதுன்றத நாளைக்கு பார்த்துரலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.